எல்லாரும் அழுகுற அளவுக்கு ஒரு சாதனை படைக்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அருமையாக இருக்குது. பசங்கன்னா அருமையான படம். சூப்பராக இருக்கு. மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள். படம் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. வழிகள் நிறைந்த வாழை அப்படி சொல்லலாம். படத்தை படமாக பார்க்க முடியாது, ஒரு வாழ்வியலாக அது எடுத்திருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். சார் இருக்குதுங்க. நல்ல சிறந்த படைப்பு. இந்த மாதிரி டைரக்டர் உருவாக்கணும். நல்லா அற்புதமான படைப்பு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. அற்புதமாக எல்லாருமே அமைதியாக அழகாக எமோஷனலாக எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த பசங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிப்பு. சூப்பராக இருக்கு. மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள். அந்த பசங்க 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. யாருமே நடித்த மாதிரியே இல்லை, எல்லாமே ஒரு வாழ்ந்த மாதிரி இருக்குது. அது ஒரு கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய பல அவார்டு வாங்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக அது நடக்கும். நல்லா இருக்குது. மாரி செல்வராஜ் வசனமே பார்க்கலாம். அந்த டைமு படம் நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. பசங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லவே முடியாது. படம் நல்லாவே இருக்குது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காததுக்கு மேலே நல்லாவே இருந்தது. சென்டிமெண்ட்டு நல்லாவே படம் நல்லா போயிருந்துச்சு. இது அந்த ஜாதி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இது ஒரு ஏழையோட ஒரு பசியை சொல்லியிருக்கு. இது கண்டிப்பாக இந்த கலாச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா முன்ன எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலையை அடைஞ்சி இருந்திருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வியலை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லா மக்களுக்கான ஒரு படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். படம் நல்லா இருந்துச்சு. அதே இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற பசங்களை இந்த படம் பார்க்க வச்சா அவங்களே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் எஜுகேட்டர் கிட்ட வேலைக்கு அனுப்புறது ப்ளஸ் அந்த ஒரு ஃபேமிலியோட கஷ்டத்தை வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. வேறு லெவல் படம். ரொம்ப நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. பசங்கன்னா அருமையான படம். சூப்பராக இருக்குது படம். படம் செம்மையாக இருக்குது. மாரிசேஜரோட வாழ்வியல் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு. செம்ம ரொம்ப மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. என்ன ஒரு ஏழைங்க ஒரு எந்த அளவுக்கு வறுமையில் இருந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. நல்லா எல்லாரும் அழுகுற அளவுக்கு ஒரு சாதனை படைக்கிற அளவுக்கு எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. படம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். ஒவ்வொரு சீனும் எல்லாம் தெரிக்க விட்டுக்கிறாங்க படம். இந்த மாதிரி படம் இது மாதிரி யாரும் எடுக்கவும் முடியாது, யாரும் நடிக்கவும் முடியாது. சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் இது உண்மை சம்பவம் தான். கிராமத்தில் இப்போ சிட்டியில் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் கிராமத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். அது தெளிவாக காமிச்சிக்கிறாங்க படம். உண்மையாக மாரி செல்வராஜ் நல்லா நடிப்பு பார்க்கலாம். தெளிவாக இருக்குது படம். கிராமத்தில் இந்த மாதிரி நடிச்சது வேறு, ஆனால் கிராமத்தில் உண்மை சம்பவம் தான் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பார்க்காத வேண்டிய கூட போய் எல்லாம் போய் பார்க்கணும் இந்த படத்தை. இருந்ததுங்க. கடைசியாக லவ் சீனாக கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோகம் வந்ததுனால எல்லாருக்கும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சொன்ன மாதிரியே படம் நல்லா தான் இருக்குது. கடைசியில் எல்லாருமே அழுகக்கூடிய அளவுக்கு எடுத்துருக்காங்க. பசங்க நல்லா அடிச்சிருந்தாங்க. பசங்க சூப்பராக அடிச்சிருந்தாங்க. ஹீரோ சின்ன பையன் நல்லா பிடிச்சிருந்தாங்க. பிடிச்ச கிளைமேக்ஸ் நல்லா எடுத்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நேச்சுரலான ஸ்டோரி. சூப்பராக டைரெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பையன் ஆக்ட் செம்மையாக இருக்குது. அதில் மொத்தத்தில் வில்லேஜ் ஸ்டோரி செம்மையாக சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஆமாம், எமோஷனல் ஜாஸ்தி. அதான் அந்த பழைய படத்துலலாம் பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் அந்த சென்டிமெண்ட்டாக அள வச்சிடுறாங்க. சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவில் இது மாதிரி சென்டிமெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம். அதான் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏதோ சஸ்பென்ஸ்ன்ட்டு. ஆனால் அந்த பசிங்கிறத மையமாக வச்சு எடுத்து நல்லா செஞ்சுருக்காங்க எல்லாருக்கும். கடைசி தான் அது பயங்கரமாக நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? நல்லா இருக்கு, பார்க்கலாம். அருமையாக இருக்குது. பையன் நடிப்பு சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. செம்ம. என்ன படத்தில் லாஸ்ட் சீன் தானே சூப்பராக இருந்துச்சுண்ணா. சார் படம் நல்லா தான் சார் இருக்குது. இன்னும் சொல்கிற அளவுக்குலாம் நல்லா இருக்குது. இன்ட்ரோல் சீன் கொஞ்சம் டச் ஆன மாதிரி இருக்குது. பட் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் யாருண்ணா நல்லா நடிச்சிருக்காங்க? யாருனாச்சும் இந்த பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல மியூசிக்கு, நல்ல படம். பார்க்குற படம் ஓகே, ஃபேமிலி பார்க்கலாம். ஒன்றும் கடைசி 10 நிமிஷம் மட்டும் நல்லா இருந்தது. அதுக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பசங்க நல்லா அடிச்சிருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பசங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றபடி படம் எதிர்பார்த்த அளவு இல்லை, கொஞ்சம் ஸ்மார்ட் தான். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷம் தான் கதை, அதுக்காக 2 மணி நேரம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக நான் பார்க்கலாம். பிடிச்ச சீன் என்ன படத்தில்? படத்தில் ஸ்கூல் சீன் தான் நான் பிடிச்ச சீன். நல்லா இருந்தது. பசங்களை எப்படி நடிச்சிருந்தானுங்க? பசங்களை எப்படி நடிச்சிருந்தானுங்க? நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க. என்ஜாய் பண்ண.
நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபீல் குட் மூவி ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அது லாரிக்கு வந்து சீன் நல்லா பயங்கரம் கட்டானுங்க ப்ரோ. எந்த படத்தை கேட்குறீங்க? நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் சார். சார் பிடிச்ச சீன் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுங்க சார், படம் வந்து சூப்பருங்க சார். நல்லா இருந்தது. சூப்பர். பையன் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் 2 நாள் அலையிறாங்க, அது சூப்பராக இருக்கு. சாப்பாட்டுக்காக தான் நம்ம நல்லா அலையிறங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒரு சீன் தான் நல்லா இருக்குது. படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா செம்மையா நல்லா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்ல ஃபீலிங்காக இருந்தது. நல்லா செம்மையாக இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. சூப்பராக இருந்தது. எனக்கு எதுவுமே பிடிக்கல, போர் அடி.